சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் அவனுக்கு சகாயமாயிருந்தான். யோயாக்கீம் உரியாவை கொன்று போடுகிறான். கர்த்தரோ எரேமியாவை அற்புதமாய் பாதுகாக்கிறார். எரேமியா யோயாக்கீமுக்கு பயந்து எங்கும் ஓடி போகவில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் எரேமியா உறுதியாய் நிலைத்து நிற்கிறார். கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் நமக்கு விசேஷித்த பாதுகாப்பையும் கொடுப்பார். எரேமியாவின் ஊழியம் விசேஷமானது. அவர் எருசலேமின் தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆசாரியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பினாலும் எரேமியாவுக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒரு சகாயனையும் அங்கே எழுப்புகிறார். கர்த்தர் சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமை எரேமியாவுக்கு உதவி செய்ய எழுப்புகிறார். அவன் எரேமியாவுக்கு சகாயனாயிருக்கிறான். எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி அகிகாம் எரேமியாவுக்கு உதவி செய்கிறான். அகிகாம் எரேமியாவுக்கு உதவி செய்கிறான். சத்துருக்களின் கைகளில் இருந்து அகிகாம் எரேமியாவை பாதுகாக்கிறான். அகிகாம் யோசியாவின் காலத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரன். ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. 2 ராஜாக்கள் 22:12. அகிகாமுக்கு யூதாவின் பிரபுக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அகிகாம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எரேமியாவை காப்பாற்றுகிறான். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எரேமியாவுக்கு கிடைக்கிறது. சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் என்பவன் கெதலியாவின் தகப்பன், யோசியாவின் நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரன். ஜனங்களுடைய கையில் இருந்து அகிகாம் எரேமியாவை விடுவித்தான். எப்படி விடுவித்தான், அதற்காக என்ன செய்தான் என்ற விவரம் வேதாகமத்தில் கூறப்படவில்லை.